வணக்கம். நம்மவர் டிவி செய்திகள். காலாப்பட்டு சட்டமன்ற தொகுதியில் வெவ்வேறு எதிர்பாராத விபத்துகளில் இறந்த 3 நபர்களின் குடும்பத்திற்கு ரூபாய் 40 லட்சம் நிதி உதவிக்கான காசோலையை பாஜக சட்டமன்ற உறுப்பினர் கல்யாண சுந்தரம் முன்னிலையில் முதலமைச்சர் வழங்கினார். புதுச்சேரி காலாப்பட்டு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பிள்ளைச்சாவடி மீனவ கிராமத்தை சேர்ந்த சந்திரன் என்பவரது மனைவி கலைச்செல்வி காலாப்பட்டு காவல் நிலையம் அருகே தீயிட்டு தற்கொலை செய்து கொண்டார். அவரை தொடர்ந்து அவரது கணவர் ரவிச்சந்திரன் இறந்துவிட்டார். பெற்றோரை இழந்த அவரது குடும்பத்திற்கு முதலமைச்சரின் நிவாரண நிதியின் மூலம் ரூபாய் 20 லட்சம் நிதியுதவி காசோலையும், ஆலங்குப்பம் சஞ்சீவி நகரை சேர்ந்த கந்தன் என்பவரது மகன் அவினாஷ் பணி முடித்துவிட்டு வீட்டிற்கு செல்லும்போது ஆலங்குப்பம் அங்காளம்மன் கோவில் அருகே எதிர்பாராத விதமாக பனைமரம் மின்கம்பம் மீது சாய்ந்து விபத்து ஏற்பட்டு உயிரிழந்தார். அவருடைய குடும்பத்திற்கு முதலமைச்சரின் நிவாரண நிதியின் மூலம் ரூபாய் 10 லட்சத்திற்கான நிதியுதவி காசோலையும், ஆலங்குப்பம் சஞ்சீவி நகர் பழங்குடி இனத்தை சேர்ந்த சாமி என்பவரது மகன் ராஜேந்திரன் கூலி வேலைக்கு சென்றபோது எதிர்பாராத விதமாக உயரழுத்த மின்கம்பத்தில் உராய்வு ஏற்பட்டு விபத்தில் உயிரிழந்தார். அவருடைய குடும்பத்திற்கு புதுச்சேரி அரசு ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறையின் மூலம் ரூபாய் 10 லட்சம் நிதி உதவிக்கான காசோலையும், மொத்தமாக ரூபாய் 40 லட்சம் நிவாரண நிதிக்கான காசோலையை காலாப்பட்டு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் கல்யாண சுந்தரம் முன்னிலையில் முதல்வர் ரங்கசாமி இன்று சட்டப்பேரவை அலுவலகத்தில் உரிய பயனாளிகளிடம் வழங்கினார். இந்நிகழ்வின் போது காலாப்பட்டு மீனவ கிராமங்களை சேர்ந்த மீனவ கிராம பஞ்சாயத்துதாரர் மற்றும் ஆலங்குப்பம் சஞ்சீவி நகர் கிராம பஞ்சாயத்துதாரர் உடனிருந்தனர். புதுச்சேரி முத்தியால்பேட்டை சின்னாத்தா அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் முத்தியால்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் பிரகாஷ்குமார் கலந்து கொண்டு மாணவிகளுக்கு மடிக்கணினி, மிதிவண்டி மற்றும் மழை அங்கி வழங்கினார். தெய்வத்திரு சின்னாத்தா அவர்களின் வண்ண நிழற்படத்தை திறந்து வைத்து விளையாட்டுப் போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவிகளுக்கு பரிசுகள் வழங்கினார் மற்றும் நாட்டு நலப்பணி திட்ட மாணவிகளுக்கு அங்கிகள் வழங்கி சிறப்புரையாற்றினார். தெய்வத்திரு சின்னாத்தா அவர்களின் மகன் பாலசுப்ரமணியன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார். இவ்விழாவில் ஆசிரியர் பெருமக்கள், மாணவிகள், அலுவலக ஊழியர்கள் மற்றும் பெற்றோர்கள் கலந்து கொண்டனர். மேலும் இசைக்கூடம் சிறப்பு விருந்தினர்களால் திறந்து வைக்கப்பட்டது. புதுச்சேரி பழங்குடியினர் விடுதலை இயக்கம் மற்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. வெளிமாநிலத்திலிருந்து புதுச்சேரிக்கு வருகை தரும் அனைவரின் உயிர் மற்றும் உடைமைகளுக்கு உரிய பாதுகாப்பினை உறுதிப்படுத்திட வேண்டும் என்றும், சிதம்பரம் பழங்குடி வெள்ளிமலையின் படுகொலைக்கு உரிய நீதியும் இழப்பீடும் கிடைத்திட நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தியும் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் புதுச்சேரி சுதேசி மில் அருகே நடைபெற்றது. மாநில செயலாளர் ஏகாம்பரம் தலைமை நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் பொதுச் செயலாளர் பாவாணன், இருளர் பாதுகாப்பு சங்க தலைவர் கல்விமணி, ரமேஷ்நாதன், லோகு ஐயப்பன், வள்ளுவன், புருஷோத்தமன், பிரகாஷ், ராமசாமி, முருகானந்தம், தீனா ஆகியோர் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டனர். விடுதலை சிறுத்தை கட்சியின் நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் பெருந்திரளானோர் கலந்து கொண்டனர். திமுக இளைஞர் அணி சார்பில் முத்தமிழ் அறிஞர் கலைஞர் நூற்றாண்டு பேச்சுப் போட்டியில் 300 மாணவ மாணவியர்கள் பங்கேற்றனர். முத்தமிழ் அறிஞர் கலைஞர் நூற்றாண்டை முன்னிட்டு 100 இளம் பேச்சாளர்களை தேர்வு செய்யும் பொருட்டு திமுக தலைவர், தமிழ்நாடு முதல்வர் மு.க.ஸ்டாலின் அறிவுறுத்தலின் பேரில் திமுக இளைஞர் அணி செயலாளர், தமிழ்நாடு இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தலைமையில் தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் மாவட்டம் தோறும் கல்லூரி மாணவர்களுக்கு பேச்சுப் போட்டிகள் நடத்தப்பட்டு வருகின்றன. அதன் ஒரு பகுதியாக புதுச்சேரி மாநில திமுக இளைஞர் அணி சார்பில் கலைஞர் நூற்றாண்டு பேச்சுப் போட்டி புசி வீதியில் உள்ள ரேஷ்மா திருமண நிலையத்தில் நடைபெற்றது. இப்போட்டிக்கு வருகை புரிந்தவர்களை மாநில இளைஞர் அணி அமைப்பாளர் சம்பத் வரவேற்று பேசினார். மாநில கழக அமைப்பாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவருமான சிவா நிகழ்ச்சிக்கு தலைமை தாங்கி போட்டியை துவக்கி வைத்து வாழ்த்துரை வழங்கினார். மாநில அவைத்தலைவர் SP சிவக்குமார், துணை அமைப்பாளர் அனிபால் கென்னடி, பொருளாளர் செந்தில்குமார் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். மாநில இளைஞர் அணி துணை அமைப்பாளர் நிதிஷ் தொகுத்து வழங்கினார். இந்த போட்டியில் புதுச்சேரியில் உள்ள பல்வேறு அரசு மற்றும் தனியார் கல்லூரிகளில் பயிலும் 300 மாணவ மாணவியர்கள் கலந்து கொண்டு அவர்களுக்கு வழங்கப்பட்ட கலைஞரின் என் உயிரினும் மேலான என்ற தலைப்பில் தொடங்கி என்றென்றும் பெரியார் ஏன், அண்ணா கண்ட மாநில சுயாட்சி, கலைஞரின் தொலைநோக்கு பார்வை, மாண்புமிகு சுயமரியாதைக்காரர் கலைஞர்,
கலைஞர் நவீன நாட்டின் சிற்பி. இந்தி திணிப்பை என்றும் எதிர்ப்போம். சமூக நீதி காவலர் கலைஞர். பேசி வென்ற இயக்கம். திராவிட மாடல் நாயகர் முதல்வர் மு.க.ஸ்டாலின். தமிழ்நாடு குடும்பங்களில் திமுக போன்ற தலைப்புகளில் பேசி தங்கள் திறமைகளை வெளிப்படுத்தினர். இந்த பேச்சு போட்டிக்கு தலைமை கழக மேலிடை பார்வையாளர்களாக மாநில இளைஞர் அணி துணை செயலாளர் பிரபு, செய்தி தொடர்பாளர் வழக்கறிஞர் தமிழன் பிரசன்னா, பத்மபிரியா, கந்திலி கரிகாலன், பிரகதீஸ்வரன், அருள் எழிலன், ஆடுதுறை உத்ராபதி ஆகியோர் நடுவர்களாக இருந்து போட்டியை வழிநடத்தினர். இப்போட்டியில் பங்கேற்ற முதல் 22 மாணவர்களுக்கு இளைஞர் அணி சார்பில் ரூபாய் 10,000 பணமுடிப்பு, சான்றிதழ், பரிசு பொருட்கள் வழங்கப்பட்டன. மேலும் இப்போட்டியில் தேர்வு செய்யப்படும் முதல் 3 மாணவர்கள் தமிழ்நாடு அளவில் நடைபெறும் இறுதிப் போட்டியில் பங்கேற்கும் வாய்ப்பும், தமிழ்நாடு முதல்வர் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் கையால் கலைஞர் நூற்றாண்டு கோப்பை மற்றும் பரிசுகள் பெறும் வாய்ப்பை பெறுவார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. புதுச்சேரி அங்கன்வாடி ஊழியர்கள் சங்கத்தின் சார்பில் பல்வேறு கோரிக்கைகளை நிறைவேற்ற வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளனர். புதுச்சேரி சம்மேளன கௌரவ தலைவர் பிரேமதாசன், தலைவர் ரவிச்சந்திரன், அங்கன்வாடி ஊழியர் சங்கத்தின் தலைவர் ராஜலட்சுமி, செயலாளர் தமிழரசி, பொருளாளர் செல்வராணி, அமைப்பு செயலாளர் சத்யா, லலிதா ஆகியோர் கூட்டாக அளித்த பேட்டியில் கூறுகையில், முக்கிய கோரிக்கைகளான மாத இறுதி நாளில் ஊதியம் வழங்க வேண்டும் என்றும், 7வது ஊதிய குழுவின் பரிந்துரைகளை அமல்படுத்த வேண்டும் என்றும், நிலுவையில் உள்ள போனஸ் மற்றும் பஞ்சப்படி போன்றவற்றை காலத்தோடு வழங்க வேண்டும் என்றும், 3 ஆண்டுகள் பணி முடித்த ஒப்பந்த அடிப்படையில் பணிபுரிந்து வரும் அங்கன்வாடி ஊழியர்கள் மற்றும் உதவியாளர்களை பணி நிரந்தரம் செய்வது உள்ளிட்ட கோரிக்கைகளை புதுச்சேரி அரசு விரைவில் தீர்க்க வேண்டும் என்று கூறினர். புதுச்சேரியில் அகில இந்திய சமூக நல அமைப்பின் வெள்ளி விழாவில் நடிகரும் இயக்குநருமான பாக்யராஜ் கலந்து கொண்டு வெள்ளி விழா மலரை வெளியிட்டு பல்துறை அறிஞர்களுக்கு விருதுகளை வழங்கி பாராட்டினார். புதுச்சேரி மாநிலத்தில் 1999ஆம் ஆண்டு அகில இந்திய சமூக நல அமைப்பு தொடங்கப்பட்டது. இந்த அமைப்பால் பல்வேறு சமூக பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது. இந்த நிலையில் இந்த அமைப்பின் 25ஆம் ஆண்டு வெள்ளி விழா சித்தன்குடியில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது. இவ்விழாவில் அமைப்பின் பொருளாளர் ராமதாஸ் வரவேற்று இவ்விழாவில் அமைப்பின் பொருளாளர் ராமதாஸ் வரவேற்றார். தலைவர் செல்வராஜ் தலைமை தாங்கினார். இதில் சிறப்பு விருந்தினராக அகில இந்திய சமூக நல அமைப்பின் நிறுவனரும் திரைப்பட நடிகருமான பாக்யராஜ் கலந்து கொண்டு வெள்ளி விழா மலரை வெளியிட்டார். தொடர்ந்து தமிழகம் மற்றும் புதுச்சேரியை சேர்ந்த பல்துறை அறிஞர்களை கண்டறிந்து 18 பேருக்கு சிறப்பு விருதுகளும், வாழ்த்து மடல்களும், 8 நபர்களுக்கு வாழ்நாள் சாதனையாளர் விருதுகளும் வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் அமைப்பின் புருவரும் இந்த நிகழ்ச்சியில் அமைப்பின் தலைவரும் நடிகரும் இயக்குநருமான பாண்டியராஜன், இலங்கை வானொலி புகழ் BH சாஹித் சமீத் ஆகியோர் பங்கேற்றனர். இதற்கான ஏற்பாடுகளை அமைப்பின் பொதுச் செயலாளர் கணேசன் மற்றும் பொறுப்பாளர் சிறப்பாக செய்திருந்தனர். இத்துடன் செய்திகள் முடிவடைந்தன. நன்றி, வணக்கம்.